என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே. ஸோ இப்போ இந்த இந்த ஒரு ஃபைலை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த ஃபைல்ல இருந்து நீங்க நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்றேனோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுங்க. லோட் ஆகும். ஓகே சார். இப்போ நான் அனுப்ப வர ஃபைல் வந்துட்டு நேம் வந்து இப்படி இருக்கும், கிறிஸ்டன் சொல்லி ஒரு ஜிப் ஃபைலு. ஸோ நான் இது அனுப்புற ஃபைலை நீங்க இதில் ஓகே சார். ஃபோல்டர்ல காப்பி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஆ, டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி வரும். இதுல ரைட் கிளிக் ஓகே. பண்ணிட்டு ஆ, எக்ஸ்ட்ராக்ட் ஆல்ன்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் ம். பண்ணீங்கன்னா இந்த ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதில் ஒரிஜினலாக என்னென்ன ஓகே. ஃபைல் இருந்தோ அந்த ப்ராஜெக்ட் ஃபைல், சிஎஸ் ஃபைலு, ப்ராஜெக்ட் ஃபைலு, அப்புறம் சொல்யூஷன்ஸ் ஃபைலு, அப்புறம் கான்ஃபிக் ஃபைலு, இது எல்லாமே வந்து அன்ஜிப் ஆகும். அதுக்கப்புறமேல உங்கள்ட்ட விசுவல் ஸ்டுடியோ இருக்கணும். விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆ, வச்சிருக்கோம் சார். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் சர்வர் இருந்தால் ஓகே. அது இல்லைனாலும் பண்ணலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். எஸ்கியூஎல் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கான நேம் வந்துட்டு நீங்கள் கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது இதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணணும். இந்த வார்த்தையை சர்ச் பண்ணணும். ஓகே சார். இந்த வார்த்தை வேணா நான் இங்க டைப் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். சார் இன்னொரு டீம் இருக்காங்க சார், உமா டீம். ஆமா. அவங்களுக்குமே ஜிப் ஃபைல் வந்து ஓபன் ஆகல அப்படின்னு சொன்னாங்க சார். அப்படிங்களா? நான் இது இந்த ஸ்டாப் மேனேஜ்மெண்ட் பண்றவங்களா? ஆமா சார். அவங்களுக்கு ஆக்சுவலி நான் அதனால இந்த வீடியோ. ப்ராஜெக்ட் கோட் அவங்களுக்கு கொடுக்கல. நான் டாக்குமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். டாக்குமெண்ட்ல வந்து ஆ ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருந்தேன். ப்ராஜெக்ட் ரன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டை தான் அனுப்பியிருந்தேன். அவங்களுக்கு அனுப்பின ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபைல் காமிப்பேன். இந்த ஃபைல் தான் அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டா அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க கைடு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அதனால அப்ளிகேஷன் ரன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து அந்த ஸ்கிரீன் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே மாதிரி பண்ணி கொடுத்தோம். ப்ராஜெக்ட் கோடு கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் தான் கொடுத்தோம். ஆக்சுவலா மேம் ரெண்டுமே கேட்டாங்க சார். கோடிங் கேட்டாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கோடிங் ரன் பண்ணா இந்த பேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க சார். ஓகே. சரி, அப்புறம் நான் அவங்கள்ட்ட என்னன்னு நான் பேசுறேன். இப்போதைக்கு நீங்க இன்கேஸ் மேம் கொடுத்து சொன்னாங்க காமிக்க போறீங்கன்னா என்னைக்கு காமிக்க போறீங்கன்ற டீட்டெயில் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான். நாளைக்கு ஃப்ரைடே சொல்லிருந்தாங்க சார் ரிவ்யூவு. ஓகே. ஆனா ஃப்ரைடே வந்து மேம் அத பத்தி கேட்கவே இல்ல. ம். மேபி நாளைக்கு கேட்பாங்க சார். மண்டே சரி. கேட்டா நீங்க டூஸ்டேக்குள்ள என்னன்னா நீங்க இப்போ ரெடி அப்படி பண்ணிடுவீங்களா காமிச்சீங்கன்னா சார்? இப்படி உங்க லேப்டாப்லயே காமிப்பீங்களா? எங்க எந்த இடத்துல கோட லோட் பண்ணி காமிப்பீங்க? நான் என்ன பிளான் பண்ணேன் அவங்க அப்படின்னா நீ வந்து என்னைக்கு கோடிங்க வந்து பிரிண்ட் அவுட் கேட்டாங்க சார். அப்படின்னா நான் டாக்குமெண்ட்டா உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். இல்ல சார், நான் மேம். அப்போ ஓகே சார். ஏன்னா நான் மேம் இதை வந்து இங்க கொடுத்துருங்க பாருங்க. லேப்டாப்ல ரன் பண்ணி காட்டுறது வந்து இப்ப வேண்டாம், லாஸ்டா. ஆ ம், ம், ம். ஓகே. அப்பனா டாக்குமெண்ட்னா இப்போ அவங்களுக்கும் இந்த உமா டீமுக்கும் இப்படி தான் கொடுத்தேன். இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி அப்ளிகேஷனுடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் அந்த கோடிங்கோட ஆ ஸ்கிரீன்ஷாட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டாக்குமெண்ட்டாக கொடுத்தேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை வச்சு இப்போ காமிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெமோ காமிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணி தரேன். நீங்கள் அதுலேருந்து டெமோ காமிச்சுக்கலாம். இந்த ஒரு டாக்குமெண்ட் நான் ஓகே சார். பார்த்தீங்களா? இதே மாதிரி நான் பண்ணி தரேன். இந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்கிரீன்ஷாட் இதே மாதிரி ஒரு 10 ஸ்கிரீன்ஷாட்டும் ஒரு ஒரு 10 பேஜுக்கு கோடிங்கும் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டாக்குமெண்ட்டாக அனுப்பிடுறேன். அதை வச்சு நீங்கள் ரிவ்யூ பண்ணிடுங்க திங்கக்கிழமைக்கு. அதுக்கப்புறம் என்னைக்கு டெமோ கேட்குறாங்களோ சொன்னுங்க. அன்னைக்கு நான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணிட்டு ஒரு யூஆர்எல் தருவேன். அந்த யூஆர்எல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எப்படி ஒர்க் ஆகும்னா அதை வச்சு நீங்கள் டெமோ கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஓகே சார். application எடுத்துட்டு போய் உங்களால போட்டு ரன் சார் பண்ணி டெமோ முடியுமான்னு தெரியல எனக்கு. டெமோ கொடுக்கும்போது அதான் உங்களுக்கு இப்போ இந்த சார் அப்ளிகேஷன் டெமோ கொடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கொஞ்சம் அதில் நேர்ல எக்ஸ்பிளைன் வரீங்களா பண்ணிடுவேன். சார் ஒவ்வொரு சென்டருக்கு? ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எந்த பேஜில் என்னென்ன வரும்ன்ற டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் அப்ளிகேஷனை போய் சோர்ஸ் கோடை வச்சு ரன் ஆ பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும்.
ஏன்னா அந்த செட்டிங்லாம் பண்ணணும். ஆனாலும் எப்படின்னு ஆ சொல்லி ட்ரை பண்ணுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன செய்வேன்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் சைட் இருக்கு. அதில் நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் கொடுத்துருவேன். ம், நீங்கள் யூஆர்எல் போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் என்னென்ன பேஜ் எப்படி எப்படி இருக்கோ அவங்களோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் செஷன் அது மாதிரி. ஆ சரி ஓகே இப்போதைக்கு நான் சார். வந்து இந்த கோடை எப்படி ஓப்பன் பண்ணுறது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு ஜிப் ஃபோல்டர் ஒன்று கொடுக்குறேன். ஆ இது அன்ஜிப் பண்ண பிறகு இந்த ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு ஃபைல் ஒன்று சொல்யூஷன் இருக்கும், எஸ்எல்ன்னு முடியும். இந்த ப்ராஜெக்டை டபுள் கிளிக் ஆ பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இது ஆ விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிருக்கணும் கம்ப்யூட்டர்ல. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது பேக்எண்ட்ல டேட்டாபேஸ் வந்துட்டு எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்றதுனால அந்த எஸ்கியூஎல் சர்வர் ஒன்று தனியா இன்ஸ்டால் பண்ணணும். அப்படின்னா இந்த வியூ மெனுல போயிட்டு அந்த டேட்டாபேஸ் வந்துட்டு நம்ம இருக்கா லோட் பண்ணிக்கணும். அது ரெண்டுமே முக்கியமான விஷயம். இப்போ இதான் கோடு, சோர்ஸ் கோடு. இந்த இடத்துல போயிட்டு இப்போ நம்ம குவிஸ் ரிலேட்டடான மல்டிபிள் 2 3 சரி. ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம். குவிஸ் ப்ராஜெக்ட் எம்இசி அப்படின்னு ஒன்று இருக்கு. டேட்டா எடுக்கிறதுக்காக காமன் ப்ராஜெக்ட் இருக்கு. அப்புறம் டேட்டா மாடல் இருக்கு. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கான சோர்ஸ் கோடு இது. இப்போ நம்ம இதை ரன் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் மெயின் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இந்த இடத்துல குவிஸ் ப்ராஜெக்ட் எம்இசி இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பேர் தான் மெயின் ப்ராஜெக்ட். இதுக்குள்ள தான் கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஆரோக்கியம் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணணும். ஒரு ரன் பண்ணுறதுக்கான பட்டன் இது. இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆகும் இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் டெமோ காமிக்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ண வேணாம், அது ஓகே உங்களுக்கு சார். சிக்கலாயிடும், சரியா ரன் ஆகலன்னா ப்ராப்ளம் வந்துடும். அதனால நான் லைவ்ல ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் யூஆர்எல் இருந்து டேட்டா கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் சும்மா தெரிஞ்சதுக்காக நான் சொல்கிறேன். ஆ இந்த ஓகே கோர்ஸ் சார். போட்டு ரன் கூட அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. ஜிப் பண்ணி நீங்கள் ஒரு நாள் லோக்கலில் போட்டு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க, சும்மா ஒரு லேர்னிங் பர்பஸா. ஆனால் ரியல் டெமோ வந்து நீங்கள் லைவ்ல இருந்து கொடுத்துக்கலாம். ஆ ஓகே சார். அப்படி இல்லைன்னா கூட வந்துட்டு நீங்க நீடெக் இன்ஸ்டியூட்டுக்கு லேப்டாப் எடுத்து வந்தீங்கன்னா நான் உங்க லேப்டாப்ல எல்லாத்தையும் செட்டப் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துருவேன் கரெக்டா ப்ராப்பரா. ஆ ஓகே சார். இந்த இடத்துல நான் டைட்டில்லாம் கொஞ்சம் மாத்தி தரேன், சும்மா அப்படியே ஆல்ரெடி இருக்க ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பிரைமரியா வரக்கூடிய ஸ்கிரீனு. இதுல வந்து கேட்டகரி வேற வேற கேட்டகரி இமேஜஸ்லாம் நம்ம மாத்திக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக வச்சிருக்கோம் இது மாதிரி. இதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் ஸ்கிரீன்றது நார்மலா ஒரு யூசர், புது யூசர் உள்ள வரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஸ்கிரீனு. இதுக்குள்ள இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கும், என்ன யூசர் நேம், என்ன பாஸ்வேர்டு, என்ன அந்த பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பயோகிராபி, அவங்களோட இமெயில் அட்ரஸ். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐகான் வேணும்னா அவங்க இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், யூசர் நேம் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க போய் லாகின் பட்டன் கிளிக் பண்ணும். இந்த லாகின்ல போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணாங்கன்னா சிஸ்டத்துக்குள்ள லாகின் அதுல போகும். உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபீச்சர்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுல போனீங்கன்னா ஒரு குஷன் நீங்க கிரியேட் பண்ணலாம். புதுசா கிரியேட் நியூ குஷ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த நியூ கிரியேட் குஷுக்குள்ள போனீங்கன்னா குஷுக்கான பேர் என்ன, இதுல என்ன கேட்டகரியில இந்த குஷ் கிரியேட் பண்றோம், அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, இது எல்லாரும் அசஸ் பண்ணலாமா, பிரைவேட்டா பப்ளிக்ன்ற ஆப்ஷனு. கொஸ்டின் மாறி மாறி வரணுமா இல்லை ஒரே சீக்வன்ஸா வரணுமான்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதுக்குள்ள வேற ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார் ஒரு டவுட். சொல்லுங்க. சார் கேட்டகரியில சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரும். சப்போஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டா அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வருமா சார் ஆமா, இந்த கேட்டகரியில? இந்த கொஸ்டின் வந்து நம்ம தான் இந்த இந்த குவிஸ் வந்து நம்ம தான் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான கேட்டகரி நம்ம இங்க செலக்ட் பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டினை நம்ம தான் கான்ஃபிக் பண்றோம். இது வந்து குவிஸை பொறுத்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு யூசர்ஸ் இருக்காங்க. ஒரு யூசர் வந்து அட்மின் யூசர் வந்து குவிஸ் வந்து பப்ளிஷ் பண்றவங்க. மற்ற யூசர் வந்து குவிஸ் வந்துட்டு அட்டன் பண்றவங்க. இவங்க வந்து அட்மின் யூசர், இவங்க வந்து புதுசா குவிஸை கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணும்போது என்ன கேட்டகரியில அவங்க கிரியேட் பண்றாங்களோ அந்த கேட்டகரியில எத்தனை கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல அவங்க பிரசன்ட் பண்ண போறாங்களோ அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கொடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் இவங்க தான் இங்க ஆட் பண்ண போறாங்க. இதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர் இவங்க தான் செட் பண்ணுவாங்க. அது பண்ணும்பொழுது அவங்க தான் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இங்க செட் பண்ணி வச்சிடணும். இது வச்சிட்ட பிறகு அவங்க கொஸ்டின் எப்போ அந்த கொஸ்டின் பிரசன்ட் பண்றாங்களோ அப்போ வந்து மற்ற லாகின் யூசர் எல்லாருக்கும் இந்த கேட்டகரியில இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கான்ஃபிக் ஆயிருக்கோ அதுல இருந்து அவங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஓகே. லெக்சர்னு வச்சுக்கோங்களேன். லெக்சர் இருக்குன்னு ஒரு ஒரு யூசர் இருக்கு. இப்போ ப்ரொஃபசர் தான் வந்து இந்த ஒரு குவிஸ் வந்து கம்போஸ் பண்றாரு அப்படின்னா கம்போஸ் பண்ணும்போது அவர் என்ன கேட்டகரி ஆஃப் கேட்டகரின்ற நேம் இங்க கொடுப்பாரு. அந்த கேட்டகரியை கொடுத்துட்டு
இந்த பர்டிகுலர் குவிஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்க போறோம், அந்த கொஸ்டின் சஃப்ல் ஆகி வரணுமா இல்லையா, சீக்வன்ஸா வரணுமா, எத்தனை என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரணுன்ற டீட்டெயிலும் இவர் தான் கொடுப்பாரு. இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டினை வந்துட்டு வாட் இஸ் எது கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. இங்க போய் ஆன்சர்ல போயிட்டு என்ன கொடுக்க போறோம் இப்போ, இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆன்சர் ஆட் பண்றேன். இப்போ இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்றேன். இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சர்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க இதுல டிக் பண்ணிக்கணும். இந்த ஆன்சர் அவங்க கொடுக்கும்போது இந்த ஆன்சரை கொடுத்தாங்கன்னா தான் அது அவங்களுக்கு அது ஒன்னு மார்க் வரும், இல்லைன்னா மார்க் வராது. ஸோ இங்கே தான் நம்ம கொஷினை வந்து கம்போஸ் பண்றோம். என்ன கொஷினோட நேம் என்ன, அதுக்கு என்னென்ன சாய்ஸஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகணும், இந்த கொடுக்கக்கூடிய சாய்ஸஸ்ல எது கரெக்டான ஆன்சர்ன்றதுக்கான டிக் ஜஸ்ட் மவுஸ் அந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கனாவே அந்த டிக்கிங் வந்துடும். ஸோ இதை வந்துட்டு யார் வந்து புதுசாக கம்போஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு இதை கான்ஃபிக் பண்ணுவாங்க. இதை பண்ணிட்டு இப்போ நான் சேவ் கொஸ்டின் கொடுத்துட்றேன். கொடுத்தது இந்த இடத்துல கொஸ்டின் ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஆட் ஆன கொஸ்டின்ஸ்லாம் இங்கே இருக்கு. இன்கேஸ் பழைய கொஸ்டினை நீங்க எடிட் பண்ணாலும் இதுல போயிட்டு எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணி என்ன மாத்தணுமோ மாத்திக்கலாம். இதே மாதிரி ஒரு 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 ஓகே இதுக்கும் மாத்திக்கலாம், புதுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஸ்டின் வந்து கம்போஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அட்டன் பண்றவங்க தான் வந்துட்டு அதுல என்ன பண்ணணும் அப்படின்றது கொடுப்பாங்க. நான் இந்த டீட்டெயில்னா உங்களுக்கு நான் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ப்ராப்பரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொரு ஒன்னொன்னு என்னன்னு சொல்லி டெமோ பர்பஸ்க்காக வேண்டிட்டு. இப்போதைக்கு என்னன்னா இந்த சோர்ஸ் கோடை கொடுக்குறேன். அதை நீங்க பில்ட் பண்ணி பாருங்க. அதை உங்களுக்கு லோக்கலா ரன் ஆகுதா இல்லைன்றது பாருங்க. அப்படி இல்லைனாக்கா லேப்டாப் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது நான் எல்லாரையும் வச்சுட்டு டெமோ பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒன்று நான் தனித்தனியாக ஒரு செஷன் மாதிரி எடுத்து அதுக்கான வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். அதை பார்க்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணும்போது புரியாமல் போயிடும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனை பொறுத்தளவுக்கு குவிஸ் வந்து கம்போஸ் பண்ணுறோம். கம்போஸ் பண்ணிட்டோம்னா அந்த குவிஸ் வந்து ப்ரெசென்ட் லாகின் பண்ணும்போது தனியாக அந்த யூஸரை பொறுத்து அது பாப்புலேட் ஆகும். அது மல்டிபிள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணி ஒரே நேரத்தில் 2 3 பேர் சேர்ந்து பண்ணணும். அப்போ தான் அதுக்கான எஃபெக்ட் கரெக்டாக தெரியும். நான் அதை உங்களுக்கு நான் ஒன்னொன்னா நான் தனித்தனி செஷன் செட் பண்ணி சொல்றேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் கோடை உங்களுக்கு நான் இப்போ ஜிப் பண்ண சோர்ஸ் கோடை அனுப்பி வைக்கிறேன். அதை ஜஸ்ட் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அன்ஜிப் பண்ணி ஒர்க் ஆகாதுன்றது மட்டும் பாருங்க. பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் எப்படி பண்ணலான்றத பற்றி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஹலோ. ஹலோ, நீங்க பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ. ஹலோ ஓகே, கேக்குது ஹலோ உங்களுக்கு? சார். இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஓகே சார். நான் இப்போதைக்கு உங்களுக்கு அனுப்ப போற ப்ராஜெக்ட் வந்து ஃபால்ட் வந்து இந்த மாதிரி நேம்ல இருக்கும். ஜிப் அப்படின்ற ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அன்ஜிப் பண்ணுங்க. அன்ஜிப் பண்ணிட்டு இந்த இந்த கோடை டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள மீண்டும் ஒரு ஃபோல்டர் வரும், இதை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஃபோல்டர் வரும், கிளிக் பண்ணுங்க. இது உள்ள போனீங்கன்னா குவிஸ் ப்ராஜெக்ட் MUC.SL ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு. SLன்றது சொல்யூஷன் ஃபைல். இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ வந்து ஃபைல் விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிருக்கணும். விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆயிடும். லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு இந்த எக்ஸ்ப்ளோரில் உள்ள இப்படி பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். எல்லாமே ஒன்றுக்கு ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான். டேட்டாலாம் இதில் இருக்கும், காமனான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். இதில் வந்து அந்த மாடல் டேட்டா மாடல்ஸ்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு சர்வீசஸ் ரிலேட்டடாக இருக்கும். அப்புறம் வெப்சைட் நம்ம ப்ரௌசர் வெப்சைட் லோட் ஆகிறதுக்காக வெப் ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த வெப் ப்ராஜெக்ட் தான் மெயின் ப்ராஜெக்ட். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு
இந்த இடத்துல உள்ள இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா F5ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டீபக்னு ஒரு மெனு இருக்கும், இங்க போயிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் டீபக் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணலாம். இந்த எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகே. பண்ணீங்கன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஓகே ஆகிட்டு சார். அப்ளிகேஷன் ரன் ஆகி ப்ரௌசர்ல வந்து லோட் ஆயிடும். ஆனா ஒண்ணே ஒன்று என்னன்னா, எஸ்கியூஎல் ஓகே சர்வர் சார். வந்து பேக்ரவுண்ட்ல வந்து இருக்கணும். அது இல்லைன்னா அது அதுக்கு ரிலேட்டட் எரர் வரலாம். அது இருந்து அப்படி எரர் வந்துச்சுன்னா அது தனி எஸ்கியூஎல் சர்வர்னு நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் வேணா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லைன்னா நீங்க இதுல கூட பண்ணிக்கலாம். சார்ட் ஜிபில ஓகே. கேட்டுக்கோங்க. சார்ட் ஜிபில போயிட்டு என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோ இருக்கணும், அப்புறமே எஸ்கியூஎல் சர்வர் இருக்கும். இப்போ ரெண்டு ரெண்டு இருக்கணும். ஒன்று வந்து விசுவல் ஸ்டுடியோ, இன்னொன்று எஸ்கியூஎல் சர்வர். ரெண்டுக்குமே நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நான் இதில் கேட்குறேன். ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால். சார் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு சார். ஓகே, விசுவல் ஸ்டுடியோ பண்ணிட்டீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் தான் பண்ணணும். ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னு போடுங்க. இதே மாதிரி நீங்கள் டேட்ஜிபில் போட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணி எஸ்கியூஎல் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பேஜ்லேருந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஓகே பேஜ் சார். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே சார். இது இந்த ஸ்டெப்ஸ் கூட காப்பி நீங்கள் போட்டுறோம், இருக்கட்டும். நீங்கள் இருந்தாலும் சார்ட் ஜிபிலேருந்து பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸ்டெப் டு இன்ஸ்டால். ஃபர்ஸ்ட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டுடியோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ரெண்டும் தனித்தனி. எஸ்கியூஎல் சர்வரை மேனேஜ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ மொத்தம் 3 சாஃப்ட்வேர் வேணும். விசுவல் ஸ்டுடியோ, எஸ்கியூஎல் சர்வர், அப்புறம் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. எஸ்கியூஎல் சர்வர். ஓகே சார். ஓகே, இப்போ இந்த மூணையும் நீங்கள் இதுக்கும் நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கேட்க வேண்டியது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு போயிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டெப்ஸையும் நான் காப்பி பண்ணி இதில் வந்திருக்கிறத காப்பி பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் இப்போ லோட் ஆகிருக்கு. லோட் ஆகி இப்போ ரெண்டா இங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுதான் நம்ம பண்ணுறது இதில் லோட் ஆகிடும். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதில் போய் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி பாருங்கள். புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மெனு வரும். இங்கே தான் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அதுமாதிரி லாகின் ஸ்கில்லில் போனீங்கன்னா ஆல்ரெடி யூசர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசரை வச்சு லாகின் பண்ணலாம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணலாம். இது வந்து இந்த டேட்டா பேஸுக்கான டீட்டெயில் எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த இந்த பேக்கன் டேட்டா பேஸ்லேருந்து வரும். இங்கே போனீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். இந்த டேட்டா பேஸ் பேர் வந்து ப்ராஜெக்ட் ஃபிஷ் டிபின்னு இருக்கும். இதுக்குள்ள மல்டிபிள் டேபிள் இருக்கும். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, ஏஎஸ்பி டாட் யூசர் இருக்கு இல்லையா, இந்த டேபிளில் தான் அந்த யூசர்ஸ்லாம் கிரியேட் ஆவாங்க. நம்ம என்ன யூசர் கிரியேட் பண்ணுறோமோ அந்த இங்கே திரும்ப தர்மா அப்படின்னு ஒரு யூசர் வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்கள் அங்கே என்னென்ன யூசர் கிரியேட் பண்ணுறீங்களோ அதில் அங்கே தான் வரும். அதே மாதிரி இந்த இங்கே போயிட்டு நம்ம குவிஸ் கிரியேட் பண்ணலாம். கம்போஸ் பண்ணுறது, குவிஸ் யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்க கம்போஸ் பண்ணுறாங்க. குவிஸோட பேர் என்ன, என்ன கேட்டகரி, என்ன அதுக்கான டிஸ்கிரிப்ஷன். குவிஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது எல்லாருமே அசஸ் பண்ணலாமா இல்லை ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள் மட்டும் தான் பண்ணலாமன்றதுக்கான ஆப்ஷன் இது. சஃபில் பண்ணி கொடுக்கணுமா, சஃபில் இல்லாமல் கொடுக்கணுமா. சஃபில் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 கொஷின் நீங்கள் கம்போஸ் பண்ணீங்கன்னா 10 கொஷின் ஆர்டராக 1 2 3ன்னு ப்ரெசென்ட் ஆகும். சஃபில்னு கொடுத்தீங்கன்னா மாறி மாறி மிக்சராக எதுனாலும் மாறி மாறி ப்ரெசென்ட் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை கொஷின் மேக்ஸிமம் வைக்க போறீங்கன்ற கவுண்ட் இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஷினை கொடுத்துட்டு ஆன்சரையும் ஓகே நீங்கள் ஆப்ஷன்ஸும் ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளாக இப்போ வந்துட்டு நான் கொடுத்துருக்க டைப்ல வந்து இது. ஸோ வாட் இஸ் மீன் பை சிபியூன்னு கேட்குறேன்.
அப்படின்றது ஒரு கொஸ்டின். இதுல ஆன்சர்ல வந்து நான் என்ன எழுதலாம் இப்போ? ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்னொரு சாய்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் யூனிட். இன்னொரு சாய்ஸ் வந்து கால்குலேட்டர் கால்குலேட்டர் ப்ராசஸ் யூனிட்னு நான் கொடுக்குறேன். இதுல மூணுல கரெக்டான ஆன்சர் இதான்றதுனால நம்ம எதனாலும் நீங்க டிக் பண்ணிக்கலாம். எது கரெக்டான ஆன்சரோ நான் இதை டிக் பண்றேன். டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணேன்னா அந்த கொஸ்டின் வந்து சேவ் ஆகும். இதுதான் ஆப்ஷனு. நான் வந்து இதை என்ன செய்யறேன், இப்போதைக்கு என்ன செய்யறேன், இப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ற பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அவங்களுடைய ஸ்கிரீன் எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கோம். லாகின் பேஜ் என்ன வரும், அவங்க காலேஜுக்கான ப்ராஜெக்ட் பண்றதுனால அந்த காலேஜோட ஸ்கிரீன்ஷாட்டை பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன். அப்புறம் அந்த யூஸர் லாகின் பண்ணுறது இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் அழகுபடுத்தி நான் ஸ்கிரீன்ஷாட் தரேன். பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க ஒவ்வொரு ஸ்கிரீன்லையும் என்னென்ன வரும் அப்படின்ற இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஒரு 10 ஸ்கிரீன்ஷாட்டும் அப்புறம் கோடிங்கான ஸ்கிரீன்ஷாட் இது ரெண்டையும் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுதான் இந்த செகண்ட் ஸ்கிரீன்ஷாட் ரிவ்யூல மட்டும். கேட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு அனுப்பிடுறேன். இப்போதைக்கு டெமோவுக்கு ரெண்டு பாசிபிள். ஒன்று ஓகே நீங்கள் லேப்டாப் எடுத்துருவாங்கன்னு இன்ஸ்டால் பண்ணி தரேன், இல்லைன்னா ஆன்லைன்லேயே நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் அதுல இருந்து கொடுத்துக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் தான். சரி, ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது சார், கொஸ்டின்? மேம் வந்து மேம் சொல்லுங்க. வந்து இந்த வீக்குள்ளே வந்து ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சார். டெமோ, ம். டாக்குமெண்டேஷன் எல்லாமே. பண்ணலாம். நான் இன்னைக்கு நான் அந்த டாக்குமெண்டேஷன் அது- அனுப்பிடுறேன். நீங்க நெக்ஸ்ட் வீக்குள்ள நம்மளுக்கு டெமோ என்னைக்கு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே சார். மேம் வந்து அதே மாதிரி இன்னொன்று சென்ட் பண்ணியிருக்காங்க சார். டாக்குமெண்டேஷன்ல வந்து ஃபுல் டாக்குமெண்டேஷன்ல வந்து சில டயக்ராம்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த டயக்ராம்லாம் என்னதுன்னு நான் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க சார் இன்னைக்கு. ஓகே. அது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடவா சார்? அனுப்பிடுங்க. ஓகே சார். அனுப்பிடுங்க. ஃபுல் ஃபைனலைஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போது அந்த பழசு பண்ண அந்த டீடைல்ஸ், இந்த ஸ்கிரீன்ஷாட், இந்த கோர்ஸ் சோர்ஸ் கோட் ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையுமே ஒன்னா கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். பண்ணும்போது அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே சார். மேம் வந்து சில போன வருஷம் பண்ண டாக்குமெண்டேஷன் வந்து போட்டோகிராஃபி எடுத்து அனுப்புறேன் அப்படின்னாங்க சார். அதனால நான் அனுப்புறேன் சார். அது மேம் அனுப்பிச்சு அது விடுறேன். இருந்தால் அதை நம்ம ரெஃபர் பண்ணி அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே சார். நீங்க நான் பண்ணி தரேன் கண்டிப்பா. இப்போதைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் என்ன முடியுமோ அதை பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பிறகு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடலாம். டெமோவும் நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்து அது மாதிரி கொடுத்துடலாம். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார். தேங்க்யூ. தேங்க்யூ.